இந்தால நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போக பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி பஸ் வர வரைக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்குமேன்னு இன்ஸ்டா பக்கம் போக அங்க தன்னோட சின்ன வயசுல சொந்த ரெஸ்டாரண்ட் வார கடைசியானாலே வெளிநாட்டு ட்ரிப்னு செம்ம ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஆளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இவரோட கண்ணுல படுது. இதை பார்த்ததுமே அடச்சை நாம இங்க ராப் பகலா நாயா பேயா உழைச்சாலும் முழுசா 3 வேளை சோறு திங்க முடியாம கஷ்டத்துல இருக்கோம். ஆனா இவன் மட்டும் சொந்த ஹோட்டலு வெளிநாட்டு ட்ரிப்னு ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கானே பயங்கரமா இருந்தால பார்த்து பொறாமப்படுறாரு. இப்போ இந்த இடத்துக்கு பொறாம குணத்தாலே உருவான ஒரு பேய் வந்து இங்க பாரு நீ இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கப்ப அவன் மட்டும் நல்ல சொகுசான வசதியான வாழ்க்கையை வாழ்றது நியாயமா என்ன? அதனால அவனோட எல்லா போட்டோக்கு கீழே போய் அவனை பத்தி அந்த பயலோட ஹோட்டலை பத்தி தப்பா அசிங்கமா கமெண்ட் பண்ணி அவனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுன்னு ரொம்பவே ஈஸியா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. இவர் அந்த பேய் சொன்ன மாதிரியே இவனோட ஹோட்டலுக்கு யாருமே சாப்பிட போகாதீங்க, ஹோட்டலே கேவலமா வச்சிருப்பானுங்க, சோத்துல கரப்பாம்பூச்சி கிடக்கும் சாம்பார்ல பெருச்சாலி கிடக்குன்னு கண்டதை கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ண இது சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிருது. இதனால எல்லாரும் அந்த ஆளையும் அவரோட ஹோட்டலையும் பத்தி பயங்கரமா ட்ரோல் பண்ணி கடைசியில பாவம் அவரோட பிசினஸ் ஃபுல்லா கெடுத்து அந்த ஹோட்டலே க்ளோஸ் பண்ண வச்சிடறானுங்க.